அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இறைவனுடைய அருளால் நம்ம குர்ஆனை ஓதிட்டு வரோம். குர்ஆனில் 11வது அத்தியாயமான ஹூத், சூரா ஹூதை நம்ம ஓதுகிறோம். அதில் 44 வசனங்கள் வரைக்கும் நம்ம ஓதியிருக்கோம். இது வரைக்கும் நூஹ் நபியுடைய சமுதாயத்தில் இருந்த தலைவர்கள் என்னெல்லாம் பேசுனாங்க, அவங்களுடைய நிலைமை இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். 44வது ஆயத்தில் பாருங்கள், அந்த பிரளயம் நடந்து பூமியெல்லாம் தண்ணியால் சூழ்ந்து இருக்கும்போது மீண்டும் இறைவன் என்ன பண்ணுறான், கட்டளையிடுறான். பூமியே உனது நீர் முழுவதையும் விழுங்கிடு, வானமே நிறுத்திக்கொள் அப்படின்னு இறைவனுடைய கட்டளை வரவும் என்னாகுது, சேம் அவனுடைய கட்டளைப்படி எல்லாமே ஸ்டாப் ஆகிடுது. அப்போது வானம், அந்த மழை நின்றது, பூமி அந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சிடுது. மேலும் கப்பல் என்ன ஆகுது, ஜூதி அப்படிங்கிற மலையில் போய் நிற்குது. இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்கிறான், ஒளிந்து விட்டார்கள். இறைவன் எத்தகையவன்னு பாருங்கள். அவ்வளோ எந்த அளவுக்கு அந்த மக்கள் மோசமானவர்களாக இருந்திருந்தால் ஒளிந்து விட்டார்கள்னு சொல்லியிருப்பான். இப்போ அக்கிரமம் புரிந்த மக்கள் ஒளிந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். ஸோ இப்படியாக நூஹ் நபியுடைய சமூக தலைவர்கள், சமூக மக்கள், அக்கிரமம் புரிந்த மக்கள், இறைவனை ஏற்றுக்கொள்ளாத மக்கள், இறைவனுக்காக வேலை செய்ய சுறுசுறுப்பு இல்லாத சோம்பேறித்தனமான மக்கள், அசால்ட்டாக இருந்த மக்கள் ஒழிக்கப்பட்டார்கள். ரைட். அப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். இனி 45வது வசனத்திலிருந்து வேறு என்னெல்லாம் இறைவன் சொல்கிறான் அப்படின்னு பாருங்கள். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஜித்னி இல்மா. வநாதா நூஹுர் ரப்பஹு ஃபகால ரப்பி இனிப்னி மின் அஹ்லி வ இன்ன வஅதகல் ஹக்கு வ அன்த அஹ்கமுல் ஹாக்கிமீன். அப்போ நூஹ் தன்னுடைய இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறாரு. அந்த வார்த்தையை பாருங்கள், நாதா. நாதா அப்படின்னா செக் பண்ணிக்கிடுவோம், அழைத்தார். நூஹ் தன்னுடைய ரப்பை கூப்பிடுறாரு. நாதா அப்படின்னா அழைப்பது, அழைக்கிறார். இந்த வார்த்தை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? ஸோ தமிழ்லையும் சரி அல்லது மற்ற மதத்தவரும் சரி நாதா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. அப்போது மோஸ்ட்லி பாருங்களேன், தமிழ்லாம் கொஞ்சம் ஒத்து தான் போகுது. இறைவன் சொல்கிற அந்த எல்லாருக்கும் புரியக்கூடிய மொழி அரபி அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் சிந்திக்க வேண்டியதாகத்தான் இருக்குது. ரைட். இப்போ இந்த ஆயத்தை பாருங்கள். நூஹ் தன் இறைவனிடம் பிரார்த்தித்து கூறினார், என் இறைவனே, என்னுடைய மகன் எனது குடும்பத்தைச் சேர்ந்தவன். மேலும் திண்ணமாக உனது வாக்குறுதி உண்மையானது ஆகும். மேலும் தீர்ப்பளிப்பவர்களில் நீ மிகச் சிறந்தவனும் உயர்ந்தவனும் ஆவாய். அப்போது நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு இறைவன் வாக்கு தரான், உன்னுடைய குடும்பத்தாரும் உன்னை சார்ந்தவர்களும் காப்பாற்றப்படுவீங்க அப்படின்னு. ஆனால் நூஹ் அலைஹிஸ்ஸலாமை ஏற்றுக்கொள்ளாத அவருடைய சொந்த மகன் அவனையே அந்த வெள்ளமானது அழிச்சிடுது. அப்போது இந்த நேரத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய இறைவன்கிட்ட கேட்குறாரு, என்னதான் இருந்தாலும் இதுதான் அப்பாவுடைய பாசம். ஸோ நமக்கும் இருக்குது, நம்ம என்ன தான் நம்ம புள்ள தப்பு பண்ணாலுமே நம்ம புள்ள நம்ம புள்ள தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெற்றோர்களாகத்தான் நம்ம எல்லாருமே இருப்போம். அது அப்படி தான் இறைவன் டிசைன் பண்ணியிருக்கான். அப்போது இந்த நேரத்தில் இந்த நூஹ் நபி கேட்குறாங்க, என்னுடைய மகனும் என் குடும்பம் தானே, நீ உன் வாக்குறுதியை மீற மாட்டியே அல்லா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த அல்லாஹ்கிட்ட போயிட்டு இதுவாலாம் கேட்கலை, நீ என்ன அல்லா இப்படி பண்ணிட்ட அப்படின்லாம் போய் திமிராலாம் கேட்கலை. எவ்வளோ பணிவாக கேட்குறாங்க பாருங்கள். நீ உன்னோட வாக்குறுதி உண்மைதான், தீர்ப்பளிப்பவர்களில் நீ சிறந்தவன், நீ உயர்ந்தவன்,
அப்படின்ட்டு அல்லாவை புகழ்ந்து தான் ஒரு நல்லா பாருங்கள். ஒவ்வொரு நபிமாரும் இறைவன்கிட்ட பேசும்போது ஒரு ஒரு சிஇஓ வந்து அந்த அந்த ஓனர்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். அதாவது நம்ம நினச்சிக்கிருவோம் சிஇஓ, அதாவது கம்பெனி எக்ஸிக்யூட்டிவ் தான், சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் தான் வந்து பெரிய ஆள் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிருவோம். அதாவது நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா அந்த மேனேஜரு இவங்க தான் பெரிய ஆளுன்னு நம்ம நினச்சிக்கிருவோம். ஆனால் உண்மையிலேயே கம்பெனியோட ஓனர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நம்ம எப்படி பேசணுன்னு ஒரு எட்டிக்விட்டியே இருக்குது. அதெல்லாம் நம்ம எம்பிஏ அந்த மாதிரிலாம் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் போகிறீங்கன்னா சொல்லி தருவாங்க. ஆனால் அல்லாஹ் சொல்லித்தரான் பாருங்கள், அல்லாஹ்கிட்ட எப்படி பேசணும். சாதாரண மனுஷங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கோம். ஆனால் இறைவன்கிட்ட நம்ம எப்படி பேசுகிறோம்? அவ்வளோ திமிரா, யா அல்லாஹ் ஏன் எனக்கு தரலை கொல்லலை, ஏன் எனக்கு இது தரலை, ஏன் எனக்கு அது தரலை, நீ எப்படி தராமல் போகலாம், அது உரிமை கிடையாது. அவன் நமக்கு எது தந்தாலும் தரலைன்னாலும் அவனை புகழ்ந்து தான் கேட்கணும். நம்ம அவனை சபிச்சோ அவன் கோவப்பட்டோ கேட்குறதுக்கு நமக்கு உரிமை இல்லை. இதை இந்த ஆயத்தில் நம்ம புரிஞ்சுக்கிறலாம். நம்ம சொல்லுவோம், அல்லாஹ் எல்லாருக்கும் எல்லாம் பண்ணுவான், எனக்கு மட்டும் ஒன்றுமே பண்ண மாட்டான். இந்த வார்த்தைகள்லாம் நம்மளுடைய அபரிவிதமான டிப்ரெஷனில் வரக்கூடிய வார்த்தைகள். ஆனால் தன்னுடைய மகனையே இழந்த பிறகும் நூஹ் என்ன கேட்குறாரு? நூஹ் அலைஹிஸ்ஸலாம், யா அல்லாஹ் நீ எவ்வளோ சிறந்தவன், எவ்வளோ உயர்ந்தவன், நீ இப்படி பண்ண மாட்டியே அப்படின்னு தான் கேட்குறாரு. அப்போ சிந்திச்சுக்கிறோங்க நம்ம எப்படி அல்லாஹ்கிட்ட கேட்கணுன்னு. அதுக்கு அல்லாஹ் சொல்கிறான், கால யா நூஹு இன்னஹு லைஸ மின் அஹ்லிக் இன்னஹு அமலு கைரு சாலிஹ் ஃபலா தஸ்அல்னி மா லைஸ லக பிஹி இல்ம் இன்னி ஐதுக அன் தக்கூன மினல் ஜாஹிலீன். அதற்கு அல்லாஹ் பதிலளித்தான், நூஹே, திண்ணமாக அவன் உமது குடும்பத்தை சார்ந்தவன் அல்லன். அவன் ஒரு வீணான செயல் ஆவான். அதனுடைய உண்மை நிலையை நீர் அறிய மாட்டீரோ, அதை பற்றி என்னிடம் கேட்காதீர். அதாவது எதனுடைய உண்மை நிலையை நீர் அறிய மாட்டீரோ அதை பற்றி என்கிட்ட கேட்காதீங்க. அறிவிலிகளில் நீரும் ஒருவராகிவிட வேண்டாம் என்று நாம் உம்மை அறிவுறுத்துகிறேன். அப்போது என்ன தான் உங்கள் குடும்பமாகவே இருந்தாலும் அவன் உங்களை சார்ந்தவன் இல்லை. அப்போது அல்லாஹ் குடும்பங்கிறது எதை குறிப்பிடுறான்னு பாருங்கள். நம்ம வந்து பிறப்பால் ஒரு அண்ணன் தம்பியாக பிறந்துட்டோம், இந்த அம்மா வயிற்றில் இந்த அத்தாவுடைய இதில் நம்ம பிறந்துட்டோம், அதுக்காக ஒரு குடும்பம்னு ஆயிடாது. எப்போ குடும்பமாக ஆகுவோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை குடும்பமாக ஆக்குனாங்க? யாரை சகோதரர்களாக ஆக்குனாங்க? கொள்கை ரீதியாக யார் நபிக்கு உதவ வராங்களோ அவர்களைத்தான் குடும்பம்னு சொன்னாங்க, அவர்களைத்தான் தன்னுடைய சகோதரர்கள்னு சொன்னாங்க. அப்போது தோழர்கள்னு சொல்லலை, சகோதரர்கள்னு சொன்னாங்க. நம்ம இன்றைக்கி சொல்லிக்கிறோம் தோழர்கள்னு, ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சகோதரர்கள்னு தான் பிரித்தாங்க. அப்போது இதை நம்ம மனதில் வைக்கணும். அப்போது இந்த மாதிரி அல்லாஹ்வை எதிர்த்து உங்களுடைய இரத்தமாகவே இருந்தாலும், உங்களுடைய இரத்தம் சதையாக இருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, மற்ற குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி, எல்லாமே வீண் தான். ஸோ இப்போ நீங்கள் யாருக்காக நீங்கள் துவா கேட்குறீங்களோ அவங்க வீண். இந்த உண்மை நிலை உங்களுக்கு தெரியாத நூஹே அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். எந்த விஷயத்தை பற்றி உங்களுக்கு போதுமான அறிவு இல்லையோ, எதை பற்றி உங்களுக்கு ஒன்றும் தெரியாதோ அதை பற்றி என்கிட்ட கேட்காதீங்க. அறிவிலிகளில் ஏதாவது ஒரு நபி வந்து அறிவாளி, அதாவது முட்டாளாக இருப்பாங்களா சொல்லுங்கள்? அல்லாஹ் வந்து இருக்கிறதுலையே டாப் நாச் அறிவாளி, டாப் நாச் ஈமான்தாரி, ஒரு மிகச்சிறந்த மனிதனை தான் தன்னுடைய பிரதிநிதியாக அவன் சூஸ் பண்ணுவான். தன்னுடைய பிரதிநிதி அப்படின்னு அவன் அனுப்புறதில் அவன் எப்போவுமே அவருக்கு வழிகாட்டுவான். அப்படி இருக்கும்போது இவர் எப்படி அறிவிலின்னு சொல்ல போச்சு அப்படின்னா, இறைவன் சொன்னதை மறுக்கிற யாராக இருந்தாலும் அவங்களுக்கு
நம்ம வந்து பரிந்து போய் பேச முடியாது இறைவன்கிட்ட. இன்றைக்கி எந்த நபி வந்து எனக்காக துவா பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம மௌலூது ஓதுறோமோ, துவா கேட்குறோமோ, அந்த நபி நமக்காக போய் நிற்க முடியாது. அல்லாஹ் சொன்ன செயலை செய்யாமல் இருந்தோன்னா. நபிக்கே இந்த நிலமைன்னா, நம்ம வச்சிருக்கிற வஸ்துக்களும், நம்ம வச்சிருக்கிற சிலைகளும், நம்ம வச்சிருக்கிற கபறுகளும், இன்னும் நம்ம யாரை வந்து அப்படியே கூனி குறுகி பணிஞ்சு போய் நிற்கிறோமோ, யாருக்கு, அது நம்மளுடைய அத்தாமாவாக இருக்கட்டும், சொல் பேச்சு கேட்கலாம், தப்பில்லை. ஆனால் இறைவன் சொன்னதையும் மறுத்து மாறாக இருக்க வைக்கிறாங்கல்ல, அவங்கள நான் குறிப்பிட்றேன். அப்போ அப்படிப்பட்ட அதிகாரிகளையும், அப்படிப்பட்ட அரசியல்வாதிகளையும், அப்படிப்பட்ட தலைவர்களையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவங்களோட நம்ம நிற்கக்கூடியவர்களாக இருக்கும் பட்சத்தில் அல்லாஹ்வுடைய இந்த வார்த்தைகளை மனதில் வைங்க. ஸோ அறிவியலிகளில் நீங்களும் ஒருத்தராக ஆகிடாதீங்க அப்படின்னு அல்லாஹ் அட்வைஸ் பண்ணுறான். அடுத்து பாருங்கள், கால ரப்பி இன்னி அஊது பிக அன் அஸ்அலக மா லைஸ லீ பிஹி இல்ம வ இல்லா தகஃபிர்லி வ தர்ஹம்னி அகும் மினல் ஹாசிரீன். உடனே நூஹ் பணிந்து கூறினார், என் இறைவனே, எதை பற்றி எனக்கு அறிவு இல்லையோ அதை பற்றி உன்னிடம் கேட்பதை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். நீ என்னை மன்னிக்காவிட்டால், மேலும் அருள் புரியாவிட்டால் நான் அழிந்து போய்விடுவேன். அப்போது ஒரு அறிவாளிக்கான மிக முக்கியமான இதுவே என்னென்னா, அவங்க தப்பெல்லாம் செய்யாமல் இருக்க மாட்டாங்க. அவங்க சில நேரம் புரியாமல் நடந்துக்காமலாம் இருக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே இருக்கிற ஒரு இயல்பு தான். அப்போது எப்போ நான் செய்கிற விஷயம் தப்பு, இறைவனுக்கு அது பிடிக்கலை அப்படிங்கிற ஒரு இது அவங்களுக்கு தெரிய வருதோ, உடனேயே அவங்களுடைய நிலைப்பாடை சரி செஞ்சுப்பாங்க. இதுதான் ஒரு நல்லோர்களுடைய ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். நீங்களும் உங்களை கம்பேர் பண்ணி பாருங்கள். நான் செய்கிறது தான் சரி, நான் நினைக்கிறது தான் சரி, நான் எப்போவுமே சரிதான் அப்படிங்கிற நினப்பு இருக்கிறவங்களா நீங்கள்? அப்போ செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நூஹ் நபியே அல்லாஹ்வுடைய வார்த்தையை கேட்டு பணிஞ்சு பேசுகிறாரு. சொல்கிறாரு, என் நிறைவா, எனக்கு எதை பற்றி அறிவில்லையோ அதை பற்றி நான் உன்கிட்ட கேட்டுட்டேன். இனிமே அப்படி கேட்காம இருக்கணும். உன்கிட்ட நான் பாதுகாப்பு தேடுறேன். எந்த அளவுக்கு இறைவன்கிட்ட போய் நிற்கிறாங்க. ஆனால் நம்மளாக இருந்தால் இன்றைக்கி என்ன பண்ணுவோம்? சரி தெரியாமல் பண்ணிட்டேன் விடு. இறைவன்கிட்டே அதுதான் கேட்குறோம், மனுஷங்கள்கிட்டே அதான் கேட்குறோம். அட்லீஸ்ட் தெரியாமல் பண்ணிட்டேன்னு கூட சொல்லலை, நான் செஞ்சது தான் சரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்கள்லாம் தான் தப்பு, நான் கரெக்டாக தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இருக்கோம். ஆனால் உண்மை, இறை தூதர்கள் எப்படி இருந்திருக்காங்க? அல்லாஹ்வுடைய இறை தூதர்கள் ரொம்ப ஹையஸ்ட் பொசிஷனில் உள்ளவங்க. அவங்களே இறைவன்கிட்ட பாதுகாப்பு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஏமாத்துறோம். அப்போ நூஹ் கேட்குறாங்க, நீ என்னை மன்னிக்கலைன்னா, அருள் புரியலைன்னா நானும் அழிஞ்சு போயிடுவேனே அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ எந்த அளவுக்கு இது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது பாருங்கள். குரான் நீங்கள் எவ்வளோ தூரம் சிந்திக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் ஆழமான கருத்துக்களை நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ இறைவன் சொன்ன வேலையை செய்யாத ஒருத்தவன், அல்லது மறுத்த யாருக்கும் நம்ம போய் பரிந்துக்கிட்டு நிற்க முடியாது. அப்படி நின்னா அல்லாஹ் நம்மளை அறிவிலிங்கிறான். அப்போ அறிவிலி அந்த முட்டாளாக ஆனோன்னா நம்மளும் அழிஞ்சு போயிடுவோம். இப்போ அதனால அந்த முட்டாளாக ஆகாமல் இறைவன்கிட்ட நம்ம பாதுகாப்பு தேடணும். ரைட், அடுத்து பாருங்கள். கீழே யானூஹு பிசலாமிம் மின்னா வ பரக்காத்தின் அலைக்க வ அலா உமமிம் மிம்மம் அக் வ உமமுன் சனுமத்தியூஹும் சும்மயமசூஹும் மின்னா அதாபுன் அலீம். கட்டளை அருளப்பட்டது, நூஹே இறங்குவீராக, மீதும் உம்முடன் இருக்கும் சமூகத்தின் மீதும் நம்முடைய சாந்தியும் அருள்வளங்களும் உண்டாகட்டும். அப்போது அந்த கப்பல் அந்த இடத்துல இருக்குது. அப்படி இருந்தும் அந்த நின்ன டைமில் தான் நூஹ் கேட்குறாரு, இந்த மாதிரி என் பையன் இப்படி இல்லையே
அப்போது அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் வந்து அறிவிலி ஆயிடாதீங்கன்னு. சரி, ஓகே. அண்ட் ஃபைனலாக கட்டளை வருது, நூஹே நீங்கள் இறங்குங்க. அப்போ பாருங்கள், எல்லா நபிமாருக்கும் அல்லாஹ் சொல்கிறதத்தான் செய்யக்கூடிய பணியாக இருந்துச்சு. ஏன் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இறங்க மாட்டாங்களா? அல்லாஹ் சொல்கிற வரைக்கும் இறங்கக்கூடாது, சொல்லும்போது தான் இறங்குறாங்க. இப்போ இதெல்லாம் மைண்டில் வைங்க. இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்கங்கிறது நமக்கு புரியும். இதெல்லாம் அல்லாஹ் அதெல்லாம் ஏன் நமக்கு சொல்லி காமிக்கிறான் அப்படின்னா, நமக்கு புரியணுங்கிறதுக்காக தான். நம்ம ரொம்ப பேசிக்கான நிலையிலேருந்து இப்போ பார்க்குறோம். சரியா? நூஹே இறங்குவீராக, உம்மீதும் உம்முடன் இருக்கும் சமூகத்தின் மீதும் நம்முடைய சாந்தியும் அருள்வளங்களும் உண்டாகட்டும். மேலும் உங்களில் வேறு சில சமூகங்களும் தோன்ற உள்ளன. அவர்களுக்கு சொற்ப காலத்திற்கான வாழ்க்கை வசதிகளை வழங்குவோம். பிறகு நம்மிடமிருந்து துன்புறுத்தும் வேதனை வந்து அவர்களை பிடித்து கொள்ளும். அப்போ இறங்கும்போதே அல்லாஹ் சொல்கிறான், என்ன சொல்கிறான்? நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சில சமூகமாக பிரிவீங்க. நீங்கள் இங்கே சொற்ப காலம், கொஞ்சம் காலம் வசதியாக நீங்கள் வாழலாம். அப்புறமேட்டு உங்களுக்கு அந்த கியாமத், துன்புறுத்தும் வேதனை வந்து அவர்களை பிடித்து கொள்ளும். என்ன துன்புறுத்தும் வேதனை அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த இடம் நமக்குமே கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. பார்ப்போம், அடுத்தடுத்த ஆயத்துகள் நமக்கு விளக்கம் வரும். குரான் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆயத்து வந்து கன்ஃபியூஷனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம விட்டுறக்கூடாது. முடிந்த அளவு டிரான்ஸ்லேஷனும் வந்து படிக்கக்கூடாது தான், அரபியில் தான் நம்ம புரிஞ்சுக்கிறணும். ஆனால் சுபஹானல்லாஹ் நமக்கான அந்த வாய்ப்பு இல்லை, புரிஞ்சு கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவமும் நமக்கு இல்லை, அதனுடைய தெளிவும் நமக்கு இல்லாததுனால இன்றைக்கி நம்ம தமிழ் மொழியை வச்சு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறோம், அவ்வளோதான். சரியா? அடுத்த ஆயத்து பாருங்கள். தில்க மின் அம்பா இலாய்பி நூஹி ஹா இலைக்க மா குந்த தலமு ஹா அன்த வலா கௌமுக மின் கப்லி ஹாதா ஃபஸ்பிர் இன்னல் ஆகிபத லில் முத்தகீன். நபியே, இவை மறைவான செய்திகள் ஆகும். இவற்றை நாம் உமக்கு அறிவிக்கிறோம். இதற்கு முன்னர் நீரும் இவற்றை அறிந்திருக்கவில்லை. நூஹ் நபி பற்றின இந்த செய்தி வந்து மறைவான செய்தியாம். இது யாருக்கும் தெரியாதான். விச் மீன்ஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய டைம் பீரியடில் அவங்க அந்த ரீஜனுக்கு இது தெரியாமல் இருந்திருக்கலாம். சரி, அப்போ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, மறைவான விஷயத்தை நான் தான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். உம்முடைய சமுதாயத்தினரும் இவற்றை அறிந்திருக்கவில்லை. எனவே பொறுமையை மேற்கொள்வீராக. நிச்சயமாக இறுதியில் நல்ல முடிவு இரையச்சம் உள்ளவர்களுக்கே உரியது. அப்போது இந்த நூஹ் நபியுடைய இந்த வரலாறு வந்து இறைவன் வந்து நமக்கு புரியணும். இந்த விஷயத்தில் நமக்கு நிறைய படிப்பினை இருக்குது. பொறுமையாக இருங்க. அதாவது இப்போ இதுவும் எனக்கு இந்த நூஹுடைய வரலாறு முழுசாக தெரியலையே, கொஞ்சம் கொஞ்சம் தானே சொல்லியிருக்கீங்க, இதில் என்ன எனக்கு தெரிஞ்சிட போகுது. பொறுமையாக இருங்க. இறுதியில் நல்ல முடிவு இரையச்சம் உடையவர்களுக்கு தான். ஸோ இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துலேயும் நடந்திருக்கு. அப்படின்னா இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அல்லாஹ் ஒரு டாஸ்க் கொடுக்குறான். அந்த டாஸ்க் செய்கிறதுக்கு சிலர் முன் வராங்க, சிலர் முன் வரலை. அப்படி முன் வராதவங்களுக்கு என்ன நிலை ஏற்படும்? அதுதான், இதே கான்செப்ட் தான் நபி காலத்துலேயும் நடந்துச்சு. அந்த டாஸ்க் என்ன அப்படின்னா, உலக மக்கள் எல்லாரையுமே அடக்குமுறை ஒடுக்குமுறையிலேருந்து பாதுகாக்கணும். அடக்குமுறையிலேருந்து பாதுகாக்கணும்னா அரசியலை கையில் எடுக்கணும். ஸோ இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த இது. ஆனால் குரான் வழியாகவே நீங்கள் அதை பாருங்கள். சரியா? இப்போதைக்கு இதை மைண்டில் ஏற்றுங்க. ஸோ இரையச்சம் உள்ளவங்களுக்கு தான் நல்ல முடிவு இருக்குது. வ இலா ஆதின் அஹாஹும் ஹூதா கால யா கௌமி உபுதுல்லாஹ மாலக்கும் மின் இலாஹின் கைரு இன் அன்தும் இல்லா முஃப்தரூன். மேலும் ஆத் சமுதாயத்தினரிடம் அவர்களின் சகோதரர் ஹூதை நாம் அனுப்பினோம்.
ரெண்டாவது நூஹ் பற்றி பேசியாச்சு. இப்போ ஹூது வந்து யாருக்கு வராரு? ஆது சமுதாயத்துக்கிட்ட வராரு. என் சமுதாயத்தவரே, நீங்கள் அல்லாவுக்கு அடிபணியுங்கள், அவனை தவிர உங்களுக்கு வேறு இறைவன் இல்லை. நீங்கள் பொய்யானவற்றைத்தான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறீர்கள். இந்த பொய்யானது அப்படின்னு வர்றது எல்லா இடத்துலையும் நீங்கள் தஜ்ஜாலையே ஃபிட் பண்ணலாம். ஏன்னா இன்ஃபேக்ட் நீங்கள் அந்த நம்ம காலைல படிக்கிறோம் இல்லையா, புக் படிக்கிறோம் இல்லையா, தஜ்ஜால் பற்றின ஒரு புக்கு. ஸோ அந்த புக்கு படிக்கிறவங்களுக்கு இது இன்னும் தெளிவாக இருக்கும். பட் இன்னும் நம்ம தஜ்ஜால் பற்றின பெரிய டீட்டெயில்ஸ் எதுவும் பேசாததுனால நீங்கள் வந்து அதை ரொம்ப யோசிக்க தேவையில்லை. பட் தஜ்ஜால் இஸ் ஈக்குவல் டு காஃபிர். காஃபிர் இல்லை, பொய்யானவனுக்கு அரபியில் என்ன? எனக்கும் அரபி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் தெரியுங்கிறதுனால நம்ம வந்து பார்த்துக்குருவோம். முஃப்தரூன். மக்களே, முஃப்தரூன் அப்படின்னா நீங்களா ஏற்படுத்தி வச்சுருக்கீங்க, பொய்யானவற்றை தான் ஏற்படுத்தி வச்சுருக்கீங்க. சரியா? கைருஹு இன் அன்தும் கைர். இருந்தாலும் தஜ்ஜால், ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, தஜ்ஜால் ஒற்றை கண்ணன், ஆனால் உங்கள் இறைவன் ஒற்றை கண்ணன் அல்ல. இந்த ஹதீஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்போது எந்தெந்த இடத்துலலாம் பொய் அப்படின்ற ஒரு விஷயம் வருதோ அந்த பொய் எல்லாமே தஜ்ஜாலை குறிக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இனிமே நீங்கள் வந்து கையில் எடுத்துக்கோங்க. அப்போது உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் புரிபடும். சரியா? இப்போ ஆது சமுதாயத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். ஆது சமுதாயத்துக்கிட்ட சகோதரர், அவர்களுடைய சகோதரர், அவங்க கூட இருக்கிற ஒரு சகோதரரையே அல்லாஹ் அனுப்புகிறான். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அனுப்புகிறான். அவங்க என்ன சொல்கிறாங்க? அல்லாவுக்கே நீங்கள் அடிபணிங்க, அவனை தவிர உங்களுக்கு வேறு இறைவன் இல்லை. அப்போது எல்லா இடத்துலையுமே அப்போ எப்படி வந்துச்சு? அல்லாவை விடுத்து வேறு இறைவன் எங்கே வந்துச்சு? நூஹ் நபியுடைய காலத்தில் என்ன பண்ணாங்க? நீங்கள் வந்து அல்லாஹ் சொன்ன மாதிரி இருங்க, இந்த வேலையை செய்யுங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் ஹூத் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் அல்லாவை தவிர வேறு ஒரு இறைவன் இல்லை, நீங்கள் பொய்யான ஒரு கடவுளை ஏற்படுத்தி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறான். அந்த ஃபால்ஸ் எங்கெல்லாம் பொய் அப்படின்னு வருதோ அந்த இடத்துலலாம் கவனமாக நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த எண்ணத்தை பொய்யானதை அவங்க ஏற்படுத்தினாங்க. வாங்க பார்ப்போம். யா கௌமி லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா இன் அஜ்ரிய இல்லா அலல்லதி ஃபதரனி அஃபலா தாக்கிலூன். என் சமுதாயத்தினரே, இந்த பணிக்காக நான் உங்களிடம் எந்த பிரதிபலனையும் கோரவில்லை. என்னுடைய கூலி என்னை படைத்தவன் பொறுப்பில் உள்ளது. நீங்கள் சிந்தித்து உணர்வது இல்லையா? இவரும் நூஹ் சொன்ன அதே வார்த்தைகள் தான், மாற்றமே இல்லை. என்ன சொல்கிறாரு? என் சமுதாயத்தினரே, என்னுடைய இந்த பணிக்காக நான் எந்த பிரதிபலனும் உங்ககிட்ட கேட்கலையே, எந்த கூலியும் நான் கேட்கலையே. அப்படி இருக்க எனக்கு பொறுப்பு வந்து என் இறைவன் பார்த்துப்பான், நீங்கள் சிந்திக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு. வயா கௌமிஸ்தஃபிரு ரப்பக்கும் சும்ம தூபு இலைஹி யுர்சிலி சமா அலைக்கும் மிதுராரம் வயசிதுக்கும் குவ்வத்தன் இலா குவ்வத்திக்கும் வலா தத்தவல்லவ் முஜ்ரிமீன். மேலும் என் சமுதாயத்தினரே, உங்கள் இறைவனிடம் மன்னிப்பு கோருங்கள், பின்னர் அவன் பக்கம் திரும்புங்கள். உங்கள் மீது மழையை அதிகமாக பொழியும்படி செய்வான், மேலும் உங்களுக்கு வலிமைக்கு மேல் வலிமையை வழங்குவான். எனவே நீங்கள் பாவம் புரிபவர்களாகி இறைவனுக்கு அடிபணிவதில் இருந்து முகம் திருப்பி கொள்ளாதீர்கள். அப்போது இந்த இடம் மழை பொழிய செய்வான், மழை அதிகமாக பொழியும்படி செய்வான் அப்படின்னா
கன்ஃபார்ம் இது ஏதோ ஒரு மலை தேவையுடைய ஒரு இடத்துல தான் இவர் இருந்திருக்காரு. ஸோ ஜியோகிராஃபிக்கல் கண்டிஷன் நீங்களே தேடி பாருங்கள். மழை அதிகமாக இருக்கக்கூடிய மழை வந்தால் எந்த நாடு எந்த இடம் செழிப்பாக இருக்குமோ அந்த இடம். ஸோ இவங்க சொல்கிறாங்க, நீங்கள் அல்லாஹ்கிட்ட நீங்கள் திரும்புங்க, அல்லாஹ்கிட்ட மன்னிப்பு கோருங்க அப்படிங்கிறதும், அல்லாஹ்வின் பால் நீங்கள் திரும்புங்க, அல்லாஹ் சொல்கிற மாதிரி நீங்கள் நடந்துக்கோங்க, அல்லாஹ் விடுத்து வேறு கடவுள்களை நீங்கள் ஆக்கிக்காதீங்க. அப்படி இருந்தால் உங்களுடைய அந்த வளங்கள் பெருகும். ஸோ மழை பொழியும் அப்படின்னா வளம் பெறுவோம், அதானே. ஸோ மழை அதிகமாக பெறுவீங்க. அதே மாதிரி வலிமைக்கு மேலே வலிமை அல்லாஹ் உங்களுக்கு தருவான். ஸோ நீங்கள் பாவம் புரிபவர்களை ஆகிடாதீங்க, அல்லாஹ் விட்டு திரும்பிடாதீங்க அப்படின்னு ஹூத் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமூகத்தை பார்த்து பேசுகிறாங்க. காலு யாஹூது மா ஜித்தனா பிபையினத்தின் வமா நஹனு பிதாரிக்கி ஆலிஹத்தினா அன்கௌலிக்க வமா நஹனு லக பிமுமினின். அவர்கள் பதில் கூறினார்கள், ஹூதே, நீர் எங்களிடம் தெளிவான சான்று எதையும் கொண்டு வரலை. மேலும் நீர் கூறுவதால் நாங்கள் எங்களுடைய கடவுள்களை விட்டுவிடக்கூடியவர்கள் அல்ல. மேலும் மீது நாங்கள் நம்பிக்கை கொள்பவர்களாகவும் இல்லை. ஸோ அல்லாஹ் சொல்லி தான் அனுப்புகிறான். உங்ககிட்ட சொன்னான், இந்த மாதிரி நிறைய சமூகம் வரப்போகுது, அவங்களுக்கு கொஞ்ச நாள் நல்லபடியாக வாழுவாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேதனை வரும். அப்போ எப்போ வேதனை வரும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுக்கு அடுத்த லைனே அல்லாஹ் சொல்கிறான். கொஞ்சம் ஒரு 2-3 லைன்லேயே சொல்கிறான் பாருங்கள். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் வரும்போது இந்த மாதிரி அல்லாவை விட்டு வேறு கடவுளை நீங்கள் எடுக்காதீங்கன்னு சொல்லும்போது, அப்போ நமக்கும் எப்போ அழிவு வரும்? அல்லாவை விடுத்து வேறு கடவுளை நம்ம எடுக்கும்போது. இப்போ இதே தான், நீங்கள் அப்படி எடுக்காதீங்க அப்போ வேறு கடவுள்னால் என்ன? எதை நம்ம கடவுளாக எடுக்கிறோம்? இதில் நமக்கு டவுட் இருக்கத்தான் செய்யுது. குரான் நமக்கு வழிகாட்டும், பொறுமையாக இருங்க, நிதானமாக தினமும் இதை நம்ம ஓத விவரம் புரிய நம்மளுடைய நிலை அடுத்த நிலைக்கு போகும் இன்ஷா அல்லாஹ். அப்போது எங்களுடைய கடவுளை விட்டுட்டு நாங்கள் வரமாட்டோம், நீங்கள் எந்த ஒரு தெளிவான சான்றும் எங்களுக்கு கொண்டு வரலையே அப்படின்னு இந்த மக்கள் சொல்கிறாங்க. யார்? ஆது சமூகம் ஹூத் நபியிடம் சொல்கிறாங்க. இன் நகூலு இல்ல தரா கபு ஆலிஹத்தினா பிசூ கால இன்னி உஷ்ஹிதுல்லாஹ வஷ்ஹது அன்னி பரி மிம்மா துஷ்ரிகூன். எங்கள் கடவுள்களில் ஏதோ ஒரு கடவுள் உம்மை தாக்கி இருக்கிறது என்றே நாங்கள் கருதுகிறோம். சொல்கிறாங்க, எங்கள்கிட்ட நிறைய கடவுள் இருக்குது, அதில் ஏதோ உங்களை தாக்கிருச்சு, பேய் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க எந்த மாதிரியான கடவுள்களை அவங்க வச்சுருக்காங்க? யாரெல்லாம் ஜின்களை கடவுள்களாக வச்சுருக்காங்களோ அந்த ஜின்கள் யார் கைவசம் இருக்குது அப்படின்னு பார்த்தா அல்லாவின் கைவசம்தான். ஆனால் தவறான வழியில் ஜின்கள் மற்ற மக்களை வழி நடத்துது அப்படின்னா அந்த ஜின்கள் தஜ்ஜாலின் கைவசம் இருக்குது. இது ஒரு பெரிய கான்செப்ட், போக போக உங்களுக்கு புரியும். ஆனால் இதை மைண்டில் வைங்க. ஸோ யாரெல்லாம் எங்கள் கடவுள்கள் அப்படின்னு வெவ்வேறு கடவுள்களை சொல்கிறாங்களோ அவங்க எல்லாம் ஜின்களை அல்லது மற்ற ஷைத்தான்களை கடவுள்களாக வச்சுருக்காங்க. அந்த ஜின்களும் ஷைத்தான்களும் யாருக்கு கீழே வேலை செய்கிறாங்க அப்படின்னா தஜ்ஜாலுக்கு கீழே. இது ஒரு கான்ட்ரவர்சியான விஷயந்தான். ஸோ நீங்கள் ரொம்ப மண்டையை போட்டு உடச்சிக்க தேவையில்லை, ஜஸ்ட் மைண்டில் வைங்க. இறைவன் அருளால் இதுக்கு சம்பந்தம் இருக்கா இல்லையான்னு போக போக பார்ப்போம், சரியா? இப்போ ஹூது சொல்கிறாரு, அல்லாவை தவிர மற்றவர்களை அவனுடைய இறைமையில் நீங்கள் இணையாக்குகிறீர்கள். பாருங்கள், அல்லாவை தவிர மற்றவங்களை நீங்கள் அல்லாஹ்க்கு இணையாக நீங்கள் வைக்கிறீங்க. இறைமை திண்ணமாக எனக்கும் அதற்கும் எந்த தொடர்பும் இல்லை.
இதுக்கு அல்லாவை சாட்சியாக்குகிறேன், நீங்களும் சாட்சிகளாய் இருங்கள். நீங்கள் அல்லாவுடைய அந்த இறையாண்மை அப்படின்னா அந்த ஆட்சி எல்லாமுமே இன்றைக்கி என்னென்ன விஷயங்கள் உங்கள் கண்ணால் பார்க்குறீங்களோ, கண்ணால் பார்க்காத விஷயங்களும் கூட, வானம் பூமி எல்லாமே இறைவனுக்குரியதுன்னா வானத்தில் உள்ள எல்லாமே பூமியில் உள்ள எல்லாமுமே தான் இறைவனுக்குரியது. நம்மளுடைய உணவாக இருக்கட்டும், நம்மளுடைய உறவாக இருக்கட்டும், நம்மளுடைய அரசியலாக இருக்கட்டும், நம்மளுடைய வியாபாரமாக இருக்கட்டும், நம்மளுடைய அந்தஸ்தாக இருக்கட்டும், எல்லாமுமே. அப்போது இந்த விஷயங்களில் நீங்கள் வேறு யார் பேச்சை கேட்குறீங்க? அல்லாஹ் பேச்சை கேட்குறீங்களா? அல்லாஹ் என்ன அனுப்பியிருக்கான், அதாவது அல்லாஹ் இறை தூதரை அனுப்பியிருக்கான், இன்னும் இந்த குரான் அனுப்பியிருக்கான், இதை கேட்குறீங்களா? இதன் பேச்சை கேட்குறீங்களா? அல்லது மற்ற இன்ஃப்ளூயன்சஸ், டிவியாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், அல்லது நீங்கள் காது வழியாக கேட்டு வந்த, செவி வழியாக கேட்டு வந்த கதைகளாக இருக்கட்டும், இதை பேச்சை கேட்குறீங்களா அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் திரும்பவும் சொல்கிறாங்க, நீங்கள் தொடர்பு படுத்தின எந்த ஒரு அல்லாஹ் அல்லாத வேறு எதுக்கும் நான் அடிபணியலை, அவங்க வேறு நான் வேறு அப்படின்னு ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. இதற்கு அந்த மக்களையே சாட்சியாகவும் ஆக்குறாங்க, அல்லாவையும் சாட்சியாக ஆக்குறாங்க. சரியா? மின்தூனிஹி ஃபகீதூனி ஜமீஅன் சும்மலா துன்திரூன். நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எனக்கு எதிராக நடவடிக்கை மேற்கொள்வதில் எந்த குறையும் வைக்காதீர்கள், பிறகு சிறிதும் எனக்கு அவகாசம் அளிக்காதீர்கள். நூஹ் நபியும் இதான் சொன்னார், ஹூத் நபியும் இதான் சொல்கிறாங்க. அப்போ விஷயம் என்ன? எந்த நபியும் உயிருக்காகலாம் ஒன்றும் பயப்படல. அவங்க எதிர்பார்க்குறது எல்லாமே மக்களை நேர்வழிப்படுத்தணும். அப்போது இந்த மாதிரி நீங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து எனக்கு எதிராக நீங்கள் என்ன சதி செஞ்சாலும், எனக்காக நீங்கள் எந்த டைமும் கொடுக்கலன்னாலும் பரவாயில்ல, நீங்கள் செய்யுங்க அப்படின்னு ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க.